வெல்கம் டு ஆத்மா. தனது தாய் தந்தை மட்டுமே தனி உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் குழந்தை முதலாக வெளி உலகை பார்க்க வருகிறாள். ஆனால் வந்த முதல் நாளிலேயே அவள் இறந்து விடுவாள் என்று எண்ணும் பொழுது அதை விதி என்பதா அல்லது வெளியிருக்கும் பேராசை மனிதர்களின் சதி என்பதா? சிறுமை மஞ்சரி இறந்து விட்டாள் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் இதுபோல் எத்தனையோ மஞ்சரிகள் இந்த விபரீதம் தெரியாமல் வீட்டிற்குள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வாழ கொடுத்து வைக்காதது மஞ்சரியின் துரதிருஷ்டம்தான். வாருங்கள் ஆத்மாவிற்குள் செல்வோம். பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல அனுப்பி விட்டுருவாங்க. வா, சொன்னா கேட்கணும். சொல்றேன்ல, உனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொல்லவா? சொன்னா கேளுமா? வா, சொல்றேன்ல. எங்க அப்பா தேடுவாரு. நான் வீட்டுக்கு போறேன், விடுங்க. ஏத்துக்கோ. என்ன விடுங்க, நான் போணும். நரபலி ஏத்துக்கிட்டு நான் செய்யற பூஜைக்கு பலன் கொடு. என்ன விடுங்க, நான் போணும். என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஒண்ணும் இல்ல, என்ன விடுங்க. குழந்தைய இங்கேயே ஒரு இடத்துல புதைச்சிருங்க. இந்த இடத்த விடியறதுக்குள்ள சுத்தப்படுத்திடுங்க. யாரும் இந்த விஷயத்தை வெளியில சொல்ல வேண்டாம். நாளிலிருந்து உனக்கு நல்ல காலம். சைத்தான் உனக்கு உடனே நல்ல பலன் கொடுப்பான். சரி மேஸ்திரி, சீக்கிரம் தூக்கிட்டு போ. ஓகே சார். ஐயா, நீங்க சொன்னதை செஞ்சிட்டேன். சந்தோஷம். நீ நல்லா இருக்கணும். உனக்காக இந்த சாமி என்ன வேணா செய்வான். இதுதான் நடந்துச்சு. மஞ்சுரி சாவுக்கு காரணமா இருந்த ஒவ்வொருத்தரையும் அவளோட ஆவி வந்து கொன்னுடுச்சு. அந்த ஆவியை பொறுத்த வரையில பாக்கி இருக்கிறது நான் தான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஒரு 5 வயசு குழந்தைய இப்படி கொன்னு இருக்கீங்களே, அது மட்டும் நியாயமா? ஏய், குழந்தைய கொல்லணும்னு நான் கொல்லல. அந்த சாமியார் சொன்ன பரிகாரம் அப்படிப்பட்டது. எனக்கு இருந்த கஷ்டத்துல என்னால அவர்கிட்ட எதையுமே மறுக்க முடியல.
அதனாலதான் நான் அந்த தப்பை செஞ்சேன். ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க நியாயம். பாதிக்கப்பட்டனாலதான் அந்த குழந்தை பழி வாங்குறா. இங்க பாரு, இப்ப நியாயம் தர்மத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் இந்த குழந்தைய சுட போறேன். இந்த குழந்தை ஏன் குழந்தை? அவளை சுட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏற்கனவே ஒரு குழந்தைய கொன்னுட்டீங்களே, இப்ப இன்னொரு குழந்தைய கொல்ல போறீங்களா? நான் விட மாட்டேன். நான் இவளை சுடதான் போறேன். விடு. வேண்டாம். சொன்னா கேளு. விடுங்க சொல்றேன்ல. வேண்டாம். நான் விட சொல்றத கேளு. மாட்டேன். என்ன கொன்னுட்டா நீங்க அவளை கொல்லணும். விடுங்க. கையெழு. விடுன்னு சொல்றேன்ல. சுஜி. உங்களுக்கு அந்த இன்ஜினியர் வீடு எங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். எங்க வீட்டுக்கு வந்த குழந்தையோட அப்பா தான் சார் அந்த இன்ஜினியர். சார் கொஞ்சம் வேகமா போக சொல்லுங்க சார். அந்த பொண்ணுக்கு பெரிய ஆபத்து போல இருக்கு சார். எங்க கிட்ட பேசிட்டே இருந்த குழந்தை தடுமாறி ஓடிடுச்சு சார். நீங்க சொல்றதெல்லாம் அதிசயமா இருக்கேம்மா. எனக்கும் அப்படிதான் சார் இருந்துச்சு. வந்தது என்னமோ அந்த இன்ஜினியர் குழந்தை தான். என்கிட்ட பேசினது ஏன் குழந்தை சார். எதனால போனா தெரிஞ்சிடும். டிரைவர் வண்டியை வேகமா ஓட்டு. சுஜி, நீ வரமாட்டல. உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், எழுந்து. இந்த பார், இப்ப நீ என் எதிரில வரல, இவளை என் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். சுட்டு கொன்றுவேன். அதோட விட மாட்டேன். உங்க அப்பா அம்மா 2 பேரையும் கொன்றுவேன். வா. சுஜித்ரா வெளியில வராத. நான் செத்தாலும் பரவாயில்ல. சுஜி வெளியில வராத. ஏய், இப்ப வர போறீங்க இல்லையா? சுஜி, வா. சுஜித்ரா வராத. ஏய், சுமார். எப்படிமா செத்தாரு? அவரே சுட்டுக்கிட்டாரு. நான்
நான் இன்ஸ்பெக்டர் சந்திரன் பேசுறேன். ஆம்புலன்ஸ் தானே? நான் சொல்ற இடத்துக்கு வந்துருப்பா. 68 ஜாபர்கன்பேட்டை பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், சென்னை 78 வந்துருங்கப்பா. அங்கதான் காசு தேட்டர் பேக் சைடு வரணும். ஓகே. இது யார் குழந்தை? ஏன் குழந்தை சார்? இல்ல, இவ ஏன் குழந்தை இல்ல என் குழந்தை. இல்லைங்க இன்ஸ்பெக்டர், இவ என்னோட குழந்தை. இல்ல இல்ல, உருவத்துல வேணா உங்க குழந்தையா இருக்கலாம். இவளுக்குள்ள இருக்கிறது ஏன் குழந்தை. ஏம்மா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இங்க வாங்கம்மா. இவங்க 2 பேர்ல யாருமா உங்க அம்மா? நோ இன்ஸ்பெக்டர், என் குழந்தை உடம்புக்குள்ள இவங்க குழந்தையோட ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தான் அவங்களோடது, குழந்தை என்னோடது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இன்ஸ்பெக்டர் அங்கிள், அவங்க சொல்றது உண்மைதான். இதோ இந்த அம்மாவோட குழந்தை மஞ்சரி தான் நான். இதோ செத்து கிடக்குறாரே, இவரோட சுயநலத்துக்காக என்னை கடத்திட்டு வந்து கொன்னுட்டாங்க. இப்ப கூட இவரு என்ன கொல்லத்தான் துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாரு. அப்ப நடந்தது என்னன்னு தெரியுமா? உன் குழந்தை சாகட்டும், கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம என்ன கொன்னீங்கல்ல, அதே மாதிரி உன் குழந்தையும் நீயே கொல்லு. உனக்கு நான் கொடுக்கிற பெரிய தண்டனையே அதான். என் புருஷன் செஞ்ச தப்புக்கு என் குழந்தை ஏமா சாகணும்? அவளை உயிரோட என்கிட்ட ஒப்படைச்சிருமா? அப்ப உன் புருஷனை தன்னை தானே சுட்டுக்கிட்டு சாக சொல்லு. ஏய், உன் குழந்தைய நான் உயிரோட ஒப்படைக்கிறேன். ஏய், உனக்கு உன் புருஷனை விட உன் பொண்ணுதான் பெருசா? எப்ப நானா அந்த பொண்ணாங்கிற கேள்வி வந்ததோ அதுக்கப்புறம் நான் என்ன காப்பாத்திக்கிறதா சரி. இவ்வளோ இவ்வளோ செய்த பாவத்தின் தண்டனையிலிருந்து எந்த மனிதனாலும் தப்பிக்க முடியாது. மரணத்தின் வாசலில் பாவ மன்னிப்பு பலனளிக்காது. தவறு மேல் தவறு செய்துவிட்டு அந்த பாவத்திற்கு பிரதிபலனாக ஒரு சிறு குழந்தையின் ஆத்மாவிடம் அதை திரும்ப பெற்றுவிட்டார் சுஜியின் தந்தை ராஜ்குமார். கர்மவினை தான் வாழும் காலத்திலேயே அவனை வேறறுத்துவிடும் என்பதற்கு எந்த ஐயமும் இல்லை. இனி நடக்கப் போவது என்ன? ஒரு மனிதன் தன்னை மறந்து எப்பொழுது மகிழ்ச்சி கொள்வான் என்றால் அது கள்ளம் கபடம் இல்லாத அந்த பிஞ்சு குழந்தையோடு விளையாடும் பொழுதுதான். தன் குழந்தை மீதே பாசம் இல்லாத தந்தைக்கு மஞ்சரி போன்ற மற்ற குழந்தைகள் மீதா பரிதாபமும் பச்சாதாபமும் வந்துவிடப் போகிறது. மற்ற உயிர்களை விட தனது உயிரை பெரிதாக எண்ணுபவன் தவறு செய்ய துணிகின்றான். அந்த தவறுக்கு அவன் தண்டனையும் பெறுகின்றான். அதுபோல்தான் சுஜியின் தந்தை ராஜ்குமாரின் மரணமும். இனி நடக்கப் போவது என்ன? வாருங்கள் பார்க்கலாம். இதான் அங்கிள் நடந்துச்சு. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்லம்மா. இந்த ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் பின்னாடி வாங்க. எப்பா 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 பத்திரமா வைங்க.
நினைச்சிருக்கீங்க? உங்க குழந்தை யாரால இருந்தாலும் அவங்க எல்லாரையும் பழி வாங்கிட்டா. இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது என் குழந்தை மட்டும்தான். அதுவும் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நான் உயிரையே விட்டுருவேங்க. என் குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கால விழுந்து கேட்டுக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு தாய் தான். என் மஞ்சுரியை நான் தூக்கி கொஞ்சற மாதிரி இன்னொரு உடம்புக்குள்ள இருக்கிற ஒண்ண என்னால தூக்கி கொஞ்ச முடியாதும்மா. மஞ்சரிங்கிற என் குழந்தை ஆத்மாவா இருக்காளே தவிர இந்த உருவம் வேற ஒரு தாய்க்கு சொந்தமானது இல்லையா? உன்னோட தாய் நிரபராதிம்மா, ஒரு தவறு செய்யாதவங்கம்மா. அவங்க குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதாம்மா நியாயம். இந்த அம்மா மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா அந்த குழந்தைய விட்டு வெளியே வந்துருமா. இறுதியாக இதுவரை புலப்படாத இருந்த மர்மங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டது. தீங்கு இழைத்தவர்கள் எல்லாம் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய பிரச்சனை தோன்றியிருக்கிறது. இரு தாய்க்கு ஒரு குழந்தை என்ற பாச போராட்டம் துவங்கிவிட்டது. அவரவரின் நியாயம் தாய் பாசத்திற்கு முன் சரியானதாக இருந்தாலும் தீர்ப்பு ஒரு வகையாகத்தானே இருக்க வேண்டும். அந்த தீர்ப்பு தான் என்ன? இதுவரை ஒரு சிறு குழந்தையின் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தை கண்டோம். இப்பொழுது அதே குழந்தையின் பாசத்திற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓருடல் ஈருயிர். இறந்து போன குழந்தை இறந்து போனதுதானே. ஆனால் வாழ வேண்டிய ஒரு குழந்தையை அது முழுதும் ஆக்கிரமித்து விட்டால் எந்த தாய்தான் சகித்துக் கொண்டிருப்பாள்? இதில் ஏதாவது மாற்றம் நிகழுமா? வாருங்கள் பார்க்கலாம். அம்மா, அப்பா, உங்க மேல நான் வச்சிருக்க பாசம் உண்மைன்னு நான் நிரூபிச்சிட்டேன். நான் இந்த உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டேன். இனிமேல் நான் இந்த உடம்புக்குள்ள நான் மறுபடியும் வரமாட்டேன். நான் ஆத்மாவா வந்ததுக்கான வேலைய முடிச்சிட்டேன். நான் போறேம்மா. மறுபடியும் நான் உங்க வயித்துல குழந்தையா பிறப்பேன். என்ன நீங்க பப்பானே கூப்பிடுங்க. சரிம்மா, அப்படியே கூப்பிடுறோமா? அம்மா நான் போறேம்மா. அம்மா, இவங்கள யாருமா? இவங்க நமக்கு சொந்தக்காரங்கம்மா. நாங்க வரோம்மா. ரொம்ப நன்றிங்க.
எப்படியோ இரு தாய்க்கும் இடையேயான பாச போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப் போனதில்லை. அதற்கேற்றாற்போல் சிறுமி சுஜியின் உடலை விட்டுவிட்டு மஞ்சரியின் ஆத்மா தன் சொந்த தாய்க்கே மீண்டும் குழந்தையாக பிறந்துவிட்டது. குழந்தை பருவத்திலேயே வாழ்நாளை தொலைத்துவிட்ட மஞ்சரி இப்பொழுது தன் தந்தையிடம் மீண்டும் ஒரு பச்சிளம் குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கிறாள். இது நம் உள்ளத்தை மட்டும் உருக வைக்கவில்லை, நம் மனதையும் மகிழச் செய்கிறது. நாளை மீண்டும் ஒரு ஆத்மாவோடு சந்திப்போம்.